அன்புக்குரிய அருமை சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அதாவது அறியாமல் செய்யக்கூடிய பாவத்தை தவிர அறிந்து செய்யக்கூடிய பெரும்பாவங்களை எதையுமே செய்யாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே செய்தாலும் கூட பயந்து பயந்து பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. ஒரு ஈமான் கொண்ட மனிதனை, ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதனை பார்த்து அவன் பெரும்பாவம் செய்தாலும் கூட, இந்த பாவத்தை நீ வேணும் என்று செய்கின்றாயா, இது உனக்கு பாவம் என்று தெரியாதா அப்படின்னு கேட்டோம்னா, உண்மையா ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மனிதன், அவர்கிட்ட இஸ்லாத்துடைய எந்த கோட்பாடுமே இல்லை, அவர் ஒரு பெரும்பாவத்தை செய்கிறார், இது பாவம் என்றே உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டோம்னா தாராளமாக சொல்லுவார், எனக்கு பாவம் என்று தெரியாமல் இல்லை, நிர்பந்த சூழ்நிலைக்கு செய்கின்றேன் அப்படின்னு தான் சொல்லுவார். காரணம் என்ன அன்பிற்குரிய அருமை பெருமக்களே? அதாவது ஒரு காலம் இந்த உலகத்தில் இருந்தது, என்ன தெரியுமா? பாவத்தை பகிரங்கமாக செய்யக்கூடிய காலம், பாவத்தை பெருமைக்காக செய்யக்கூடிய காலம், ஆணவத்தால் பாவத்தை செய்த காலமெல்லாம் இருந்தது. ஆனால் இஸ்லாம் என்று ஒன்று வந்த பின்னால் என்ன செய்தது தெரியுமா? பாவத்தை பாவம் என்று உணரச் செய்தது. இஸ்லாம் வந்த பின்னால் பாவத்தை பாவம் என்று உணரச் செய்தது. அடுத்தபடியாக செய்த பாவத்திற்கு வருந்த சொன்னது, செய்த பாவத்திற்கு வருந்த சொன்னது. செய்த பாவத்தை எண்ணி எண்ணி தன் போன்ற மனிதர்களிடத்தில், நான் இப்படி பாவத்தை எல்லாம் செய்து விட்டேன், ஆகையினால் என்னுடைய வாழ்க்கையிலே கருப்பு கரை என்பது விழுந்து விட்டது, அந்த கருப்பு கரையை கழுகுவதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? செய்தவர்களிடத்திலேயும் அழுது கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்களும் பதில் சொல்கின்ற மாதிரி தெரியவில்லை. காரணம், அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடியவரும் உண்டு, இல்லாதவர்களும் உண்டு. அதே நேரத்திலே அந்த பாவத்தை செய்வதற்கு காரணமாக இருந்த நான் அல்லாஹ்விடத்திலும் அழுது கொண்டிருக்கிறேன். ஆனால் அல்லாஹ்விடத்திலே இருந்தும் கூட எனக்கு தௌபா வந்ததா வரவில்லையா என்று தெரியவில்லை. இருந்தாலும் தௌபா வரும் என்ற எண்ணத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்னை கரைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வச்சது எதுன்னு கேட்டேங்கண்ணா, இஸ்லாம் ஒன்றுதேங்க, இஸ்லாம் ஒன்றுதான். ஒரு தடவை அசரு தொழுகை முடிந்த பின்னால் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அசரு தொழுகை முடிந்து மகரிபை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய உமர் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? மறையக்கூடிய சூரியனை நோக்கி அப்படியே தன்னை அறியாதவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூரியனுடைய வெயிலோ என்ன செய்கின்றது? அந்த மஞ்சத்தன்மையாகப்பட்டது போய் குறைந்து கொண்டே இருக்கிறது. வெகு தூரத்தில் சூரியனுடைய ஒளியாகப்பட்டது மஞ்சத்தன்மை என்ன செய்து கொண்டிருக்கிறது? நெருங்கி கொண்டிருக்கிறது மறைவதற்கு. அதனுடைய நிழலாகப்பட்டது, அதனுடைய ஒளியாகப்பட்டது உமருடைய முகத்திலே பட்டுக்கொண்டே இருக்கிறது. உமருடைய முகத்தை பார்த்தால், அதாவது சாயங்காலத்தினுடைய சூரியனுடைய ஒளி படப்பட என்ன செய்யாது? முகம் கருக்கவும் செய்யாது, முகம் சுருங்கவும் செய்யாது. நல்லா சிந்திக்கணும். மதியானத்துடைய சூரியன் உதித்தால் மேலே பட்டால் சுருங்கும், முகம் கருக்கும். அதாவது பகலினுடைய கடைசி பகுதி சூரியன் படுமையானால், சூரியனுடைய ஒளி படுமையானால் முகம் சுருங்கவும் செய்யாது, முகம் கருக்கவும் செய்யாது. ஆனால் உமருடைய முகத்திலே சோகம் அப்படியே என்ன செய்து கொண்டிருக்கிறது? மழை பெய்து கொண்டிருக்கிறது. சஹாபி ஒருத்தர் வருகின்றார்கள், வந்து உமரை பார்த்து கேட்கிறார்கள், யா உமர், நீ மாதா தகுது மால் ஹுசுனி, உமரே எதற்காக இவ்வளவு கவலையாக அமர்ந்திருக்கிறீர்கள்? உமரை பார்த்து கேட்கிறாங்க, யா உமர், லிமாதா தகுது மால் ஹுசுனி, எதற்காக இவ்வளவு கவலையாக அமர்ந்திருக்கிறீர்கள்? கவலைக்கு என்ன காரணம்? அல்லாஹ் உங்களை கலீஃபாவாக ஆக்கி வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இடது கையாக நீங்கள் இருக்குகிறீர்கள், நம்பிக்கைக்குரிய தோழராக நீங்கள் இருக்குகிறீர்கள். அபூபக்கருக்கு அடுத்து எதற்காக இவ்வளவு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்குகிறீர்கள் அப்படின்னு கேட்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு பச்சிளம் பெண் குழந்தையின் குரல் என்னை தட்டி கொண்டே இருக்கிறது சொல்றாங்க.
ஒரு பச்சிலம் பெண் குழந்தையின் குரல் என்னை தட்டி கொண்டே இருக்குகிறது. யாபி யாபி யாபி, என்னுடைய தந்தையே என்னுடைய தந்தையே என்னுடைய தந்தையே என்று 24 மணி நேரமும் என்னை எழுப்பிக் கொண்டே இருக்குகிறது. ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 1 மாசம் 2 மாசம் அல்ல, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல் என்னை தட்டி கொண்டே இருக்குகிறது. அதை நினைத்தால் அதை மறக்கவும் முடியவில்லை. நான் மறக்க முயற்சி செய்தாலும் அந்த குழந்தையின் முகம் என்னை மறக்க மறுக்குகிறது. அந்த குழந்தை என்னை வந்து எழுப்பிக் கொண்டே இருக்குகிறது. அப்படின்னோடனே அந்த சஹாபி தோழர் கேட்கிறாங்க, அந்த குழந்தை யார்? அப்பதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த குழந்தை வேறு யாரு குழந்தையும் அல்ல, நான் பெற்றெடுத்த குழந்தை. என்னை அந்த குழந்தையை பார்க்குகிற பொழுதெல்லாம் என் முகம் என்ன செய்யும்? பரவசம் அடையும். அந்த குழந்தையை பார்க்குகிற பொழுதெல்லாம் என் முகம் பரவசம் அடையும். என் கவலைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போகும். அந்த குழந்தை என்னை பார்த்த உடனே பச்சிளம் குழந்தையாக இருக்குகிற பொழுது முகம் வளரும். வாய் வர ஆரம்பித்த உடனேயே யாபி என்று வாய் நிறைய கூப்பிடும் அந்த குழந்தை. அந்த குழந்தை அப்படியா கொண்ட குழந்தையை ஒரு நாள் என்ன செய்தேன் தெரியுமா? நான் என்னுடைய விரலை பிடித்து அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு போனேன். என் கையிலே அந்த பெண்ணுடைய குழந்தையுடைய கையை என் விரலின்பால் இணைத்து கூட்டிக் கொண்டு போனேன். அந்த குழந்தை என் விரலை ஆட்டிக்கொண்டே என் கூட வந்தது. அந்த குழந்தை என் விரலை ஆட்டிக்கொண்டே கூட வந்தது. எப்படி சொல்லிக்கொண்டே வந்தது தெரியுமா? யாபி நகுனு 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 நதுகபு பில் அல் ஆப், நாம் விளையாட செல்லுகிறோமா? என் அன்பு தந்தையே, நாம் விளையாடுவதற்காக செல்லுகிறோமா? நாம் விளையாண்டு விட்டு வீட்டுக்கு திரும்புவோமா? இப்படியே சொல்லிக்கொண்டே வந்தது அந்த குழந்தை. அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு போனேன். அந்த குழந்தைக்கு நான் எங்கே கூட்டி போகிறேன் என்றே தெரியாது. அது வேற யாரு குழந்தையும் நான் பெத்த மகள். அந்த குழந்தையை கூட்டி போய் என்ன செய்தேன் தெரியுமா? ஓர் இடம் வந்த உடனே ஒரு பள்ளத்திற்கு அருகாமையிலே நிப்பாட்டி என்ன செய்தேன் தெரியுமா? அந்த குழந்தையை தூக்கி பள்ளத்திலே உட்கார வைத்தேன். பள்ளத்துக்குள்ளே உட்கார வைத்தேன். அந்த குழந்தை அப்பொழுதும் கூட யாபி என்னுடைய தந்தையே என்றுதான் என்னை கூப்பிட்டது. என்னுடைய தந்தையே என்றுதான் என்னை கூப்பிட்டது. அதுவெல்லாம் எனக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் என்னுடைய கொள்கைதான் எனக்கு தெரிந்தது. என் குழந்தையின் பாசம் எனக்கு தெரியவில்லை. ஆகையினால் அந்த பிள்ளை யாபி யாபி என் தந்தையே என்று கதற என்ன செய்தேன் தெரியுமா? மண்ணை அள்ளி போட்டு அந்த குழந்தையின் மூடினேன். இறந்த குழந்தை அல்ல, உயிரோடு உள்ள குழந்தை. அந்த குழந்தை கத்த மண்ணை அள்ளி போட்டு என்ன செய்தேன்? மூடி அந்த குழந்தையை மௌத்தாக்கினேன். நான் மௌத்தாக்கி விட்டு வந்தேன். அது எந்த காலம் தெரியுமா? எந்த காலம் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முண்டான காலம். அன்றிலே இருந்து இன்று வரைக்கும் அந்த குழந்தையின் சத்தம் என்னை அழுக வைத்துக் கொண்டே இருக்குகிறது. அதை நான் மறந்து விடலாம், என் குடும்பம் மறந்து விடலாம், இந்த உலகம் மறந்து விடலாம். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்பட்டு விடலாம். ஆனால் நாளை கியாமத்து நாளையிலே வைதன் மௌஊதத்துன் சுஇலத்து பிஐதன் பின் குத்லத்து, யா அல்லாஹ், என்னை பெற்ற தகப்பன் உமரையே என்னை கொலை செய்தாரே. என்னை பெற்ற தகப்பனாகிய உமரே உயிரோடு என்னை மண்ணிலே போட்டு புதைத்தாரே. எதற்காக புதைத்தார்? அந்த குழந்தை நாளைக்கு கியாமத்திலே கேட்குமே. எல்லாம் எழுப்பப்படுகிற பொழுது வைதன் மௌஊதத்துன் சுஇலத்து, நான் பெற்ற பெண் குழந்தை கேட்குமே அல்லாஹ்விடத்திலே. வைதன் மௌஊதத்துன் சுஇலத், அந்த குழந்தை கேட்குமே, எதற்காக என் தந்தை என்னை கொலை செய்தார்? நான் ஏன் கொலையாளியாக ஆக்கப்பட்டேன்? எதற்காக என்னை படைத்தாய்? எதற்காக என்னை உலகத்திலே படைத்தாய்? இவர் வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் நான் வாழ வேண்டாமா அப்படின்னு நாளைக்கு கியாமத்திலே கேட்குமே நண்பரே. அதை நினைத்துத்தான் என் மனம் ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் ஆறுதல் அடைகின்றேன். உமர் சொல்றாங்க, ஒரே ஒரு விஷயத்தில் ஆறுதல் அடைகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்ததினால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்ததினால், ஈமானை ஏற்றுக்கொண்டதினால், அதுபோல பல பேர்கள் செய்வார்கள் அல்லவா, அதை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் எனக்கு உருவாக்கி கொடுத்தான். அதை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாக்கி கொடுத்தான். அது மாத்திரமல்ல, அதுபோல் செய்யக்கூடியவர்களை பார்த்து எல்லாரும் ஒன்றாக கூடி நின்று சந்தோஷப்பட்டு சிரிப்பார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்வாங்க, நெல்லு கருதை தூக்கி அடிப்பதை போன்று அந்த குழந்தையுடைய 2 கால்களையும் தூக்கி பூமியிலே அடித்து என்ன செய்வார்கள், கொலை செய்வார்கள். அதை பார்த்து எல்லாம் சிரிப்போம். அதை அந்த சூழ்நிலையை பார்க்காமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை பிடித்ததனால் அந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் அல்லாஹ் ஆக்கினான் அல்லவா, அதற்காக சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு யார் சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தோழருடைய கையை பிடித்து கண்ணீர் வடித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆக இஸ்லாம் மார்க்கம் என்பது சாதாரணமான மார்க்கம் அல்ல. இஸ்லாம் மார்க்கத்தை அடைந்ததற்காக நாம் இஸ்லாத்திற்கு நன்றி சொல்ல வேண்டுமே தவிர இஸ்லாம் நமக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குகிறதா என்றால் அவசியம் இல்லை. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இஸ்லாம் கொடுத்த சுதந்திரம், இஸ்லாம் கொடுத்த சுகமான வாழ்க்கையை போன்று எந்த மார்க்கமாவது கொடுத்திருக்கிறதா என்றால் கொடுக்கவே இல்லை. அன்பிற்குரியவரே, எவ்வளவு தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, களிமா சொன்னாரையானால் அவர் குடித்த தண்ணீரை, அவர் வாயித்த குடித்த தண்ணீரை நாம் குடிக்கலாம். அவரோடு சேர்த்து ஒரு இலையிலே என்ன செய்யலாம், அவர் கையினால் பிணைந்து உடுத்த சாப்பாடை நாம் சாப்பிடலாம். அவரோடு சேர்ந்து ஒரு பாயிலை தூங்கலாம். அவர் சலாம் சொன்னால் நாம் பதில் சொல்லலாம். உன் சாந்தி எனக்கு உண்டாவதை போன்று என் சாந்தி உனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லலாம். அதைத்தான் இஸ்லாம் அப்படியா கொண்ட மார்க்கமே தவிர இஸ்லாம் கொடுத்ததை போன்று எந்த ஒரு மார்க்கமும் வாழுவதற்கு வழிகாட்டவில்லை. அதைத்தான் உமர் சொன்னார், ஒன்றை நினைத்து கண்ணீர் வடிக்குகிறேன், ஒன்றை நினைத்து ஆறுதல் படுகின்றேன். இருந்தாலும் நாளை கியாமத்தில் என் பிள்ளையிடத்திலே இருந்து மன்னிப்பு எனக்கு கிடைக்க வேண்டும். அறியாமல் செய்து விட்டீர்கள், அறியாமல் செய்ததற்கு நான் மன்னித்துக் கொள்கிறேன் என்று என் பிள்ளை சொன்னால்தான் அல்லாஹ்வுடைய திருப்தியான மன்னிப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்கள், ஆக மனிதனிலே சிறந்தவன் யார், மனிதனிலே உயர்ந்தவன் யார் அப்படின்னா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பார்த்து நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நன்றாக இருக்குகிறதா இல்லையா, மோசமாக இருக்குகிறதா அப்படிங்கிறத சிந்தித்து கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பார்த்து அதில் இருந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கமா, எல்லா விதத்திலும் அல்லாஹ் நல்லா வைத்திருக்கிறானா, ஒன்றுமில்லாமல் பிறந்த நமக்கு இவ்வளவை சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறானா அப்படிங்கிற சிந்திக்கக்கூடியவன் தாங்க மனிதன். அவன்தான் மனிதனாக வாழக்கூடியவன், அவன்தான் மனிதனாக வாழ்பவன். அவனைத்தான் பூமி சுமப்பதற்கு பிரியப்படுகின்றது, அவனைத்தான் பூமி சுமப்பதற்கு பிரியப்படுகின்றது. ஆகாயம் கொடை பிடிக்க ஆசைப்படுகின்றது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகாயம் அவனுக்குத்தான் கொடை பிடிக்க ஆசைப்படுகிறது. இதுதான் நல்லவனுக்குரிய அடையாளம், இதுதான் நல்லவனுக்குரிய அலாமத்து அடையாளம், வாழ்க்கை சரித்திரம். அன்பிற்குரியவர்களே, ஆக இந்த வழியெல்லாம், ஆக இந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்காமல் பிறக்குகின்ற பொழுது இஸ்லாமாக, வாழுகின்ற பொழுது இஸ்லாமாக, வளர்கின்ற பொழுது இஸ்லாமாக, என்ன மரணிக்குகிற பொழுதும் இஸ்லாமாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆக இதை சிந்தித்தவர்கள் தான் உலகத்தையும் வென்றார்கள், நாளைக்கு ஆகிரத்தையும் வெல்லுவார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த வாழ்க்கை நம் வாழ்விலே வறுமையானால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد
وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.